இலங்கையில் காணப்படும் பண்பாட்டு சிறப்புமிக்க தாவரங்களும் இடங்களும். இலங்கையில் நடப்பட்ட முதலாவது தேயிலை செடி. இது 1824ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து பிரித்தானியர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பேரதனிய தாவரவியல் பூங்காவில் நடப்பட்டது. 1867ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ரெய்லர் என்பவரால் கண்டியிலுள்ள லூல்கந்துரை என்னுமிடத்தில் முதலாவது தேயிலை செய்கை ஆரம்பிக்கப்பட்டது. மன்னார் பெருக்க மரம். இது இலங்கையிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த தாவரமாகும். இது மன்னாரிலுள்ள பள்ளிமுனை என்ற இடத்தில் காணப்படுகின்றது. ஓப்பநாயக்க பெரும் கொடி. இது சப்ரகமுவ மாகாணத்தில் இரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள ஓப்பநாயக்க எனுமிடத்தில் காணப்படுகின்றது. இதன் தண்டு வளைந்து நெளிந்து வளரக்கூடியது. இது பல்லாண்டு காலம் வாழும் ஒரு தாவரமாகும். கிருவா அம்பலம். இது அளுத்னுவர மாவனல்ல என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதை 2ஆம் பராக்கிரமபாகு மன்னன் கட்டியதாக வரலாறுகள் கூறுகின்றன. அம்பலம் என்பது பொதுமக்கள் கூடும் திறந்தவெளி சபையாகும். கேப்டன் டோசன் கோபுரம். இது கண்டி கொழும்பு பிரதான பாதையில் அமைந்துள்ள கடுகண்ணாவை என்ற இடத்தில் காணப்படுகின்றது. கேப்டன் டோசனின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு சின்னமாகும். இது 120 அடி உயரத்தையும் 500 உட்படிகளையும் கொண்டமைந்துள்ளது. ரெட்டிகல கந்த. இது ரெட்டிகல என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது அழகிய இயற்கைச் சூழலில் அமைந்துள்ள குன்று ஆகும். சிறப்பான காலநிலை காணப்படுவதோடு இயற்கை வளம் நிறைந்த பிரதேசமாகும். பிக்குகள் தியானத்தில் ஈடுபட தியான மண்டபமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது.